மோர் ஃபியர், மோர் லோன்லி, மோர் worse. ஸோ இன்னைக்கு ஜிம்ல நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போ என்னோட ஜிம்மேட் ஒருத்தர் இருக்காரு, நான் அவர் பேசிட்டே வந்தோம். அப்போ நான் கேட்குறேன், நீங்க ஏன் எல்லாத்தையும் கம்யூனிகேட் பண்ண மாட்டீங்க, முக்கியமா ஏன் கேர்ள்ஸ் ஆப்போசிட் செக்ஸ் கிட்ட ஏன் பேச மாட்டீங்க அப்படின்னு கேட்டா, பயமா இருக்கு, எப்படி பேசுறது, என்ன பண்றது அப்படின்னு தெரியல அப்படின்னாரு. நான் சரி நான் சொன்னேன், பயம் எனக்கும் தான் இருக்கும், பட் அந்த பயத்தை நம்ம ஃபேஸ் பண்றதுல தான் எல்லாமே இருக்கு. அவர் என்கிட்ட என்ன கேட்கிறாருன்னா, ஃபார்முலா கேட்டார், ப்ளூ பிரிண்ட் கேட்டாரு. அதாவது எப்படி நீ போய் பேசுற, ஒண்ணு நான் சொன்ன ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட் என்ன தெரியுமா, நான் எதை பத்தி யோசிக்க மாட்டேன், டக்குன்னு போய் பேசிடுவேன். எனக்குமே பயம் உள்ளுக்குள்ள இருக்கும், நெஞ்சு படப்படன்னு துடிக்கும், எல்லாமே இருக்கும், பட் நான் போய் பேசிடுவேன். ஆனா அதை அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரான்னு கேட்டீங்கன்னா, ப்ராபப்ளி இட்ஸ் அ டவுட், ரைட்? ஸோ இது ஏன் நடக்கும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன் அப்படின்னா, நமக்கு ஏன் அதிகமான பயம் வருது சொல்லுங்க? நம்ம ஏன் ரொம்ப லோன்லியாவே இருக்கும்னு நினைக்கிறோம்? பிகாஸ் அது கம்ஃபர்ட். ஓகே ஃபைன், ஓகே கம்ஃபர்ட் எல்லாருக்குமே தெரியும், அது கம்ஃபர்ட். பட் அதையும் தாண்டி நம்ம ஒரு சில பேரோட ஸ்டிக் ஆயிடும். இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்டை தவிர வேற யார்ட்டையும் பெருசா வெளியே போக மாட்டாரு, வெளியே பேச மாட்டாரு. பிகாஸ் அவரோட அந்த ஸ்டிக் ஆயிருக்கிற அந்த ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் மட்டும் போதும்னு நினைக்கிறாரு. பட் அது லைஃப்ல எவ்வளவு பெரிய ஒரு மென்டலி உங்களை எவ்வளவு வேர்ஸ் ஆகும்னு உங்களுக்கு தெரியவே இல்லை. ஒரே ஒருத்தரை மட்டுமே எப்ப பார்த்தாலும் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்குதுங்க. அதுவும் முக்கியமா கேர்ள்ஸ். நான் கேர்ள்ஸ் கூட பேசுவேன், கம்யூனிகேட் பண்ணுவேன், டேட் போவேன், சேட் பண்ணுவேன், அந்த சென்ஸ் பேசுவோம், அதெல்லாம் ஓகே தான். பட் எப்பவுமே நான் அவங்க கூட மட்டுமே ஸ்டிக் ஆகிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு திடீர்னு வெளியே போகணும்னு தோணுதா, எங்க பக்கத்து வீட்டுல ஒரு பையன் இருப்பான், அவங்க கூட வாட வெளியே போகலான்னு சொல்லி போயிடுவேன். இல்லையா, ஜிம்மிட்டு யாராவது ஃப்ரீயா இருப்பாங்க, அவங்களோட வெளியே போயிடுவேன். இந்த மாதிரி நான் யார் கூடயாவது வெளியே போவேன், ஃபன் பண்ணுவேன். கேர்ள்ஸ்ன்னு எப்பவுமே அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இல்ல, எனக்குன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு தாட்லயும் நான் இருக்கவே மாட்டேன். ஆனா இதை நான் கத்துக்கிறதுக்கு முன்னாடி, இங்க இருந்து ஒரு 6 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி, நான் 4 மாசத்துக்கு முன்னாடி நான் அதை தப்பு பண்ணிருக்கேன். அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு கூச்சமும் கிடையாது. பிகாஸ் எப்பவுமே அவங்க மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க கூட மட்டுமே பேசிக்கிட்டு டைமை ஃபுல்லா அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது, ஓகே ஃபைன், லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரை அது நல்லா இருக்கிற மாதிரி தெரியலாம், பட் மென்டலி உங்களை சிக்கா மாத்திரும். நான் இன்னைக்கு அவர் வந்து வாங்க காஃபி சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். இல்ல நான் வரமாட்டேன். ஏன்யா அப்படின்னு. ஃபோன் நான் வந்து வீட்டுக்கு போகணும், சாப்பிடணும், உண்மையா சொல்லுங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. ஃபோன் பார்ப்பீங்க அப்படிதான் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னது என்னன்னா, இல்ல நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட யாரு கூட பேசிட்டு இருப்பேன் அப்படின்னு. அங்க போய் இன்னும் ஒரு 1.5 வருஷம், இன்னும் ஒரு வருஷத்துல ஒரு கல்யாணம், ஒரு வருஷம் கூட இல்லை, இன்னும் ஒரு 8 மாசத்துல ஒரு கல்யாணம் ஆக போதுன்னு வச்சுக்கோங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 24 மணி நேரமும் அதே மூஞ்ச பார்த்துட்டு அந்த பொண்ணுட்டு தான் பேசிட்டு இருக்க போறாரு, அது வேற. பட் நான் என்ன சொன்னா, கல்யாணம் சே நான் ஏன் பெழுக்கிறேன், ஓகே கல்யாணம் ஓகே, நீங்க அவங்களோட தான் பண்ண போறீங்க, ஸோ அவங்களோட தான் ஃபன் பண்ண போறீங்க. பட் அது வரைக்கும் வெளியே வாங்கல, நிறைய பசங்களோட பேசுங்க, என்ன ஆயிட போகுது அப்படின்னா, இல்ல நான் வந்து எப்பவுமே அவ தான் எனக்கு உலகம் அப்படின்னு நான் இருப்பேன் அப்படின்னு. அது அவரோட விருப்பம்னா அது எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா? பட் இங்க நான் சொல்லலாம். ஏன்னா என் பேச்சு கேட்கிற கண்டிப்பா 1-2 பேர் இந்த இடத்துல இருப்பீங்க. கண்டிப்பா மேபி என்னால உங்க லைஃப் சேஞ்ச் ஆயிருக்கலாம், என்னால நீங்க டிஃப்ரெண்டான ஒரு சில மொமெண்ட்ஸ் உங்க லைஃப்ல ஃபேஸ் பண்ணிருக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது ஒருத்தர் கூட மட்டுமே நீங்க ஸ்டிக் பண்ணிட்டு எனக்கு அவங்க கூட மட்டுமே இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, சீரியஸா இட் வில் சக் அண்ட் ஃபக் யுவர் மென்டல் ஹெல்த் அ லாட். சீரியஸ்லி இட் வில் கிவ் யூ மோர் ஆன்ஷியஸ். பிகாஸ் அவரோட மட்டுமே இருந்து கம்ஃபர்ட் ஆகி நம்மளோட பிரெயின் அதுக்கு பழக்கிட்டு, திடீர்னு ஒரு புது மனுஷங்களோட போய் பேசுறதுக்கோ புது மனுஷங்களோட பழகிறதுக்குமே நமக்கு பிடிக்காம போயிடும். ஸோ இதனாலதான் பயங்கிறது ஆக்சுவலி பயங்கரமாவே கிரியேட் ஆகும். ஒரு புது மனுஷனை பார்த்தா, ஸ்ட்ரேஞ்சர்ஸை பார்த்தா. ஏன்? திஸ் இஸ் த ரீசன். நம்ம ஆக்சுவலி ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாத்தையுமே பேசணும், பழகணும், அதுக்காக தான் அந்த உலகத்துக்கு நம்ம வந்து வந்திருக்கோம். எல்லாருக்கூடயும் ஓகே ஃபைன், ஒரு சில சமயங்கள்ல ஒரு சில பேர் நம்மளை ஏமாத்திருக்கலாம், நம்மள அசிங்கமா பேசியிருக்கலாம், இல்ல வந்து விட்டுட்டு கூட போயிருக்கலாம், இல்ல சீரியஸா சீட் பண்ணிருக்கலாம். பட் எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்கன்னு நம்ம சொல்லிட முடியாது. அந்த ஒரே ஒரு ட்ராமாவை மட்டுமே நம்ம வச்சுக்கிட்டு நம்ம லைஃப் ஃபுல்லா அதை கோ த்ரூ பண்ண முடியாது, ரைட்? ஏன்னா அது ஒரு ட்ராமா, ஓகே ஃபைன், எனக்கு அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குதான், நான் ஒத்துக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் அதுக்காக இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே அப்படிதான் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. எங்க அம்மா அப்படிதான் அப்படின்னு சொல்லிட முடியாது, எங்க அப்பா அப்படிதான் நான் சொல்லிட முடியாது.
எங்க வீட்டுல இருக்க எங்க சொந்தக்காரங்க, என் தங்கச்சி, அக்கா எல்லாருமே அப்படிதான் சொல்லிட முடியாது இல்லையா? ஸோ என் பாயிண்ட் உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். ஃபியர், பயம், அவர் சொன்ன மாதிரி பயம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு பயம், அவ்வளவுதான். அது ஒரு எமோஷன். அந்த எமோஷன் உங்களை ஒண்ணுமே பண்ணிடாது. ஆனா அது எப்போ உங்களை வந்து ஆட்கொள்ளும், ஐ மீன் இந்த பொசஸ் பண்றதுன்னு வாங்கல்ல, இந்த பேய் பிடிச்சிருச்சு அந்த மாதிரி, அந்த பயம் எப்போ உங்களை வந்து ஆட்கொள்ளும் அப்படின்னா, நீங்க அந்த எமோஷனுக்கு பயங்கரமான ப்ரையாரிட்டி கொடுக்கணும். சீரியஸா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க அந்த ஒரு எமோஷனுக்கு ப்ரையாரிட்டி அதிகமா கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ you will face a lot of fears. Because once இந்த law of attraction, subconscious mind, இதெல்லாம் நீங்க படிச்சீங்க அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னவா இருக்கும்னா, எந்த எமோஷன்ஸுக்கு நீங்க அதிகமா வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து கொடுத்து அதை நீங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ திரும்பி 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 அது உங்க லைஃப்ல அக்கர்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். என் லைஃப்ல நான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். ஜிம் போனாலே நான் எல்லாத்தையுமே பேசணும், பழகணும். ஒரு சில பேர் ஆக்வர்டா இருப்பாங்க, ஒரு சில பேர் சிட்டி ரோபோட் மாதிரி அமைதியா இருப்பாங்க. நான் அவங்களுக்கு எல்லாம் பேச மாட்டேன். பிகாஸ் நம்ம என்னதான் போய் கம்யூனிகேட் பண்ணாலும் அவங்க நமக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஓகே ஃபைன், ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, நம்ம கூட பெருசா சோஷியலைஸ் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறவங்க கிட்ட போய் பேசியோ கம்ஃபர்ட் ஆகணும்னு நினைக்கிறது ஒன்றும் வேஸ்ட் ஆஃப் டைம். பட் நம்ம கூட பேசணும். இப்ப நான் ஜிம்முக்குள்ள போனேன்னா ஒரு சில பேர் என்கிட்ட அவங்களே டைரக்டா வந்து பேசுவாங்க. அவங்களே அப்ப அந்த மாதிரி பீப்புளோட நம்ம பேச ஆரம்பிக்கும். அப்போ என்னோட தாட் ப்ராசஸே இங்கேருந்து நான் ஜிம்முக்கு போறதுக்கு முன்னாடி நான் கண்ணை மூடி விஷுவலைஸ் பண்ணிருப்பேன். ஓகே ஃபைன், நான் போறேன், எல்லாத்தையுமே ஜாலியா பேசுறேன், ஹாப்பியா பேசுறேன், இன்க்ளூடிங் என்னோட ட்ரெயினர்ட்ட முதல் கொண்டு. ஸோ நான் அதே மாதிரி தான் பேசுவேன், அதே மாதிரி தான் நடந்துப்பேன், அதே மாதிரி தான் பழகுவேன். பிகாஸ் நான் என்னன்னா என்னோட சப்கான்சியஸுக்கு சொல்றேன், ஒரு நிமிஷம் சாரி, என்னோட சப்கான்சியஸுக்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னா, ஓகே நான் ஜிம் போனா எல்லாத்தையும் பேசுவேன், பழகுவேன், என்னோட மென்டல் ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது, நான் சோஷியலைஸ் ஆனா என் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. என்னோட லைஃப்ல சீசன்ஸ்ல எந்த சீசனை ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பாட்டா நான் வந்து பாக்குறேன் அப்படின்னா, இப்போ இருக்கிற இந்த ஒரு சோஷியலைசிங் சுச்சுவேஷன், சோஷியலைசிங் இந்த ஒரு மொமெண்டம் மட்டும்தான். பிகாஸ் நான் என்னோட வழக்கத்துக்கு மாற நிறைய பேர்கிட்ட பேசுறேன், ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ட பேசுறேன், நிறைய பொண்ணுங்கள்ட்ட பேசுறேன். ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நான் வந்து ஒர்க் வார் மோட் அப்படின்னு ஒரு மாசம் ஒரு 60 நாள் 70 நாள் இருந்தேன். லிட்ரலி ரொம்ப 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 டம்பா இருந்துச்சு, ரொம்ப 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 டவுனா இருந்துச்சு. பட் ஆனா இப்போ நான் வந்து நிறைய பேர்கிட்ட பேசும்போது, நிறைய கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஐ ஃபீல் அ லாட். லைக் லெட்ஸ் சே நேத்து கூட நான் ஒரு பொண்ணு கூட வெளியே போயிட்டு பேசிட்டு வந்தேன், நல்லா இருந்துச்சு. என்னோட ஜிம்ல இருக்கிற அந்த பொண்ணுகிட்டே நான் வந்து பேசுவேன், பழகுவேன். தட்ஸ் ஆல்சோ சூப்பர் அ லாட். பொண்ணுங்கன்னு மட்டும் கிடையாது, அங்க இருக்கிற நிறைய பசங்க என்கிட்ட வந்து பேச ஆரம்பிப்பாங்க. நிறைய பசங்கள்ட்ட நான் பேசுவேன். அவங்களோட ஃபேமிலி கெட் டுகெதருக்கோ இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு வெளியே போறது, இது எல்லாமே நல்லா இருக்காங்க ஆரம்பிக்குது. ஆக்சுவலி அவங்க வீட்டுல இருந்து நம்மளை வந்து மதிக்கிறாங்க, பேசுறாங்க. ஒரு பையன் வந்து அவங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை பண்ணிட்டான், எனக்கு வந்து எங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, சரிட்ட சொல்லி அட்வைஸ் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு நல்ல பேர் அப்படிங்கிறத விட நானா இருக்கும்போது ஐ ஃபீல் சம்திங் இன் மை மைண்ட், ரைட்? இப்ப நேத்து வந்து எங்க அம்மா கிட்ட நான் போயிட்டு பேசிட்டு இருந்தேன், மா தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங், நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன் உனக்கு. யாருமே இந்த அளவுக்கு இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது, பட் யூ ஆர் சோ மீன் அ லாட் ஃபார் மீ, சோ மச் ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி. லெட்ஸ் சே அது சொல்லும் போது எனக்குள்ளே ஒரு ஒரு ஃபீல், ஒரு ஒரு ஹாப்பினஸ். பிகாஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஏஜுக்கு ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க வீட்டுல இருக்க அம்மா கிட்ட பேச மாட்டாங்க, தம்பி கிட்ட பேச மாட்டாங்க. நான் சம்டைம்ஸ் என் தம்பி கிட்ட பேச, சம்டைம்ஸ் பேச மாட்டேன், அது வேற டிபார்ட்மெண்ட், ஓகே ஃபைன். பட் அவனுக்கு எனக்கு பெருசா செட் ஆகுது. பிகாஸ் ஏஜ் கேப், அட் த சேம் டைம் வந்து அவனோட பாத் வேற என்னோட பாத் வேற அப்படிங்கிறதுனால பெருசா எனக்கு அவனுக்கு ஒரு கம்யூனிகேஷன் கேப் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். என்னதான் நான் சார்ட் அவுட் பண்ணணும்னு நினைச்சாலும் அது முடியும். அது சம்டைம்ஸ் சில இடங்கள்ல இருக்கும். பட் எங்க அம்மா கூட பேசுறதுக்கு எனக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால அவங்களோட ஃபன் பண்ணுவேன். சின்ன பசங்க நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு என்ன பிடிச்ச ஒரு பொண்ணு இருக்கா, அவகிட்ட நான் பேசுவேன். என்ன ஒரு 2 வருஷமா அவ என்ன 2 வருஷமா அவ என் மேல ஒரு இன்ட்ரெஸ்டடோட இருக்கா. பட் நான் பெருசா கண்டுகிட்டது கிடையாது. பட் இப்போ நான் அவ கூட பேசுறேன். பட் I have some amount of limits in my life because we have a huge amount of age gap, right? So அதனால அது ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. பட் இட் வாஸ் நைஸ், குட். ஜிம்ல அங்க இருக்கிற பொண்ணுகிட்ட பேசுவேன். அண்ட் ஸோ வெளியே போனேன்னா அங்க இருக்கிற பசங்க, பொண்ணுங்க, அங்க இருக்கிற எல்லாத்தையுமே கம்யூனிகேட் பண்ணுவேன். பிகாஸ் இந்த ஃபியர், பயங்கிறது எனக்குமே இருக்கும், உள்ளுக்குள்ள வந்து படப்படணும். பட் இந்த சொசைட்டி சொல்றதோ இல்லை சோசியல் மீடியா சொல்றதையோ
இல்ல அதுல காட்டுற நம்ம யார்ட்டையா போய் பேசினா அது வந்து தப்பு அப்படிங்கிறதையோ. சில பேர் வந்து கோப் பண்ணுவாங்க, என்னன்னா நான் என்னோட ஒர்க்ல வந்து பிஸியா இருக்கேன், ஸோ அதனால நான் யார்ட்டையும் போய் பேச மாட்டேன், பழக மாட்டேன்னு. அது சும்மா கோப்பிங். கோப்பிங் அப்படிங்கிறது ஒரு சாக்கு சொல்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்ப ஜிம்ல வந்து ஒருத்தர் இருப்பாரு, அவர் வந்து பெருசா யார்ட்டும் கம்யூனிகேட் பண்ண மாட்டாரு, ஏன்ட்ட மேக்ஸிமம் டைம் கம்யூனிகேட் பண்ண மாட்டாரு. அண்ட் ஸோ மத்தவங்கள்ட்டயும் பெருசா கம்யூனிகேட் பண்ண மாட்டாரு. ஏன்னு கேட்டா மேபி அவர் சின்ன வயசுல ஏதோ ட்ராமா ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம், பட் பெருசா கம்யூனிகேட் பண்ண மாட்டாரு. நானும் பெருசா அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் நல்லா பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஓகே, யூ ஜஸ்ட் நீட் டு ஹேவ் சம் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு டாக், ரைட்? ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஒரு அவருக்கு நம்ம பேசும்போது ஓகே ஃபைன், எப்பவுமே பண்ணா பேசுறா ஐயோ அப்படிங்கிற மாதிரி பண்ணும்போது நமக்கு அந்த ஒரு கம்யூனிகேட் பண்ணணும்னே தோணாது இல்லையா? பட் இது எல்லாமே ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். பிகாஸ் எல்லாருக்குமே உன்னை பிடிச்சிருந்த அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம நிறைய பேர் என்னன்னா இந்த ஒரு விஷயத்துக்கு பயந்துட்டு தான் நம்ம யார்ட்டுமே பேச மாட்டோம், பழக மாட்டோம். பிகாஸ் நம்மள ஏதாவது நினைச்சிருவாங்களோ, ஏதாவது லூசுன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் நிறைய பேருக்கு என்ன தேவை அப்படின்னா, என் கூட பேசுறதுக்கு ஆள் இல்லை, என் கூட பழகிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளம். அதனாலதான் இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா இந்த நிறைய டேட்டிங் ஆப்ஸ், நிறைய ஆப்ஸ் வந்து ரொம்ப பூம் ஆயிட்டு இருக்கு. சரி, நீ வந்து இவ்வளவு காசு கட்டினா என்கிட்ட வீடியோ கால் பேசலாம், இந்த மாதிரி பேசலாம் அப்படி வரதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, தனிமை இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள சூழ்ந்துட்டு இருக்கு. பிகாஸ் நம்மள நிறைய பேர் இதுதான் உலகம், இதுதான் என்னோட லைஃப் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? மெயின் ரீசன் இதுதான். பட் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வெளியே வந்து இந்த நான் சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த ட்ரீஸ்லாம் இருக்குல்ல, இந்த ட்ரீஸ்ல இருக்கு இதை பார்த்துட்டு இருப்பேன். மார்னிங் 5 o'clock 6 o'clock வெளியே போயிட்டு அந்த ஒரு காஃபி மக், என்னோட காஃபி போட்டு காஃபி மக்ல உட்காந்துட்டு அப்படி சன்செட்டை பார்ப்பேன், சன்ரைஸை பார்ப்பேன், கிளவுட்ஸ் பார்ப்பேன். அங்க வந்து பறவைங்கெல்லாம் பறந்துட்டு இருக்கும், அதை பார்த்துட்டு இருப்பேன். ஒரு மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியே சவுண்ட் வந்து ஃப்ளூட் மியூசிக் போட்டு அப்படியே ஃப்ளூட் மியூசிக் உட்காந்து கேட்டுட்டு அப்படியே பார்ப்பேன். அப்படியே இப்போ இந்த அடுத்த வீடியோ எடுத்து முடிச்சு அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் போயிட்டு சன்லைட்ல ஒரு 1 hour 2 hours உட்காருவேன். அண்ட் ஸோ அடுத்த 3 days தொடர்ந்து லீவுங்கிறதுனால எங்க அம்மா கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்படி இல்லையா வீட்டில் உட்காந்து நிறைய புக்ஸ் படிப்பேன். நீங்களுமே இதை ஃபாலோ பண்ணணும். மேபி உங்களோட நீங்க கான்டென்ட் கிரியேட்டர் ஆகணும், என்ன மாதிரி ஆகணும், இல்லை வந்து எனக்கு வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஆன்லைன்ல, ஓகே இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். பட் உங்களோட எய்ம் வேற, கோல் வேறனாலும் ஸ்பெண்ட் டைம் வித் நேச்சர், ஸ்பெண்ட் டைம் வித் பீப்புள். அதாவது நீங்க இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். நம்ம ஒரு சில இடங்கள்ல தப்பு பண்ணியிருப்போம், அந்த தப்பை நம்ம அக்செப்ட் பண்ணிக்காம வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால பயங்கிறது கிரியேட் ஆகும். பிகாஸ் எந்த அளவுக்கு உன்னை நீ வந்து, அதாவது இந்த உலக 24 hours உன்னை பார்த்துட்டு இருக்க ஒரே ஆள் யாருன்னா நீ தான் வச்சுக்கோயேன். ஸோ அப்படிங்கும் போது உனக்கு நீ உண்மையா இருக்கணும். உனக்கு நீ உண்மையா இல்லாம மற்றவங்களையும் ஏமாத்திட்டு உன்னையும் அட் த சேம் டைம் ஏமாத்திட்டு உன்னை தேடி வரவங்கள நீ அசிங்கப்படுத்தும் போது லைஃப்ல நீ எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் கடைசி வரைக்கும் நீ தனிமையை தான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவ. சில பேர் சொல்லலாம் தனிமைங்கிறது சந்தோஷமான, சம்டைம் யா ஐ எம் அக்செப்டிங் திஸ். சாலிட்யூட் இஸ் குட், சாலிட்யூட் இஸ் சூப்பர் திங், பட் socializing is almost a super thing, is also a good thing, right? ரெண்டுத்துமே லைஃப்ல பேலன்ஸ்டா வச்சுக்கணும். லெட்ஸ் சே சம்டைம்ஸ் நான் தனியா இருப்பேன், சம்டைம்ஸ் நான் ரொம்ப சோஷியலைஸா இருப்பேன். ஒரே நாள்ல பாதியா கூட இருப்பேன். ஒரே நாள்ல நான் பாதி வந்து புக்ஸ் படிக்கிறது இப்படி இருப்பேன். சம்டைம்ஸ் வாக் போகும்போது அங்க போய் நான் கேப்பிட்ட பேசுவேன், பழகு. திஸ் இஸ் ஹவ் யூ ஜஸ்ட் நீட் டு மெயின்டைன் யுவர் லைஃப் இன் அ பேலன்ஸ்டு வே, ரைட்? நம்ம அதை விட்டுட்டு எப்பவுமே நான் வந்து ஒரு லோன் வாரியர், நான் வந்து தனியா தான் இருப்பேன், நான் தப்பு பண்ணலாம் ஆனா வெளியே யாரும் சொல்ல மாட்டேன். மேபி அவங்க என்னோட தப்பை கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்கன்னா நான் அவங்க கிட்ட பேச மாட்டேன், நான் அவங்கள தப்பு சொல்லுவேன். இந்த மாதிரி நிறைய ஈகோயிஸ்டிக் கேரக்டர் ஊருக்குள்ள இருக்காங்க. நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ரைட்? ஏன்னா என் லைஃப்லயே நான் அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன். என்னோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்புமே இப்படிதான். அவங்க ஒரு தப்பு பண்ணாங்க, எனக்கு அது தெரியுது, நான் அதை சொல்றேன், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தென் திரும்பி வந்து நம்மள வந்து தப்பு அப்படின்னு நான் வந்து ஒரு கெத்து. நிறைய பொண்ணுங்க அப்படி இருக்காங்கப்பா லைஃப்ல. ஆக்சுவலி அதுக்காக நீ வந்து எல்லா பொண்ணுமே இப்படிதான் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. சில பீப்புள் இப்படியுமே இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபியர்லாம் ஓவர் கம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்டெப் அப் வித் பிளைண்டர்ஸ், ரைட்? ஸ்டெப் அப் வித் பிளைண்டர்ஸ் அப்படின்னா, ஒரு நீங்க ஜிம்முக்கு போறீங்க, அங்க யாரோ ஒருத்தவங்க சூப்பரா வந்து ஒர்க் அவுட் பண்றாரு, உங்களுக்கு அவர்கிட்ட பேசணும்னு ஆசை அப்படின்னா டக்குன்னு போய் பேசு, டக்குன்னு போய் கம்யூனிகேட் பண்ணு. கொஞ்சம் கூட உங்க மூளைக்கு வேலை கொடுத்து ஓகே அவர் இங்கேருந்து தண்ணி குடிக்க போட்டு அப்ப போய் பேசுறேன், இல்ல ஒர்க் அவுட் முடிச்சோட்டும். டோன்ட் எவர் ட்ரை டு டூ திஸ். வாக் போறீங்களா,
அதாவது இன்டென்ஷனோட நான் எல்லாத்தையும் பேசணும் பழகுனா வாக்குவாதி. ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறீங்க, அங்க ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணோட பேசணும்னு தோணுதா, ஜஸ்ட் உங்களோட காலுக்கு கமெண்ட் பண்ணுங்க, ஏய் போய் பேசு அப்படின்னு. ஆட்டோமேட்டிக்கா நீங்க போய் பேசுவீங்க. நீங்க அதை விட்டுட்டு பேசலாமா, அந்த பொண்ணு தனியா அங்கிட்டு வரட்டும் அப்போ நான் பேசுறேன், இல்ல 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 அவர் பேசுறத நினைச்சுக்குவாரோ, வீட்டுக்கு போய் ரெகுலேட்டா ஃபீல் பண்றது எதுக்கு? ஸோ பிளைண்டர்ஸ், செட்டப் பிளைண்டர்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, உங்களோட பிரெயினுக்கு பிளைண்டர்ஸ் போட்டுக்கோங்க. நீங்க உங்க பிரெயின் பேச்ச கேட்காதீங்க. அது மேக்ஸிமம் ஆஃப் த டைம் உங்களை வந்து ஒரு தப்பான பாதைக்கு தான் கொண்டு போய் விடும். பட் என்னோட பேச்சை கேளுங்க, ஏன் பிரெயின் சொல்றது கேளுங்க. பிகாஸ் உங்க எல்லாருக்கும் முன்னாடி ஒரு ஸ்டெப் நான் வந்து உங்க எல்லாருக்கும் முன்னாடி நிக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு தைரியத்துல, அட் த சேம் டைம் கான்ஃபிடன்ஸ்லயும் நான் வந்து சொல்றேன். நான் சொல்றது கேட்டு மேபி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. உங்க லைஃப்ல ஒரு 1 வீக் இந்த சேலஞ்ச் வேணா நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 வீக் உங்க மனசுல என்ன படுதோ, யாரை பார்த்தாலும் அதை சொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்க, பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. தென் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுதுங்கிறத மட்டும் பாருங்க. ஒரு கம்யூனிகேஷன் பண்றதுனால, சோஷியலைஸ்டா நம்ம இருக்கிறனால நம்மளோட கான்ஃபிடன்ஸ், நம்மளோட செல்ஃப் எஸ்டீம் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுங்கிறத மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஏன் பிடிக்க, உங்களை வேண்டாம்னு சொல்லி சொன்னவங்க கிட்ட ஏன் நீங்க திரும்பி பேசுறீங்க அப்படின்னா, உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியா இருக்கு, உங்களோட செல்ஃப் எஸ்டீம்ங்கிறது கம்மியாயிடுது. பட் ஒன்ஸ் நீங்க ஓகே ஃபைன், அவங்களுக்கு பிடிக்கல, நான் விலகிடுறேன், நான் போய் மற்ற நிறையா பேர்ட்ட கம்யூனிகேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களோட லைஃப் சீரியஸா இம்ப்ரூவ் ஆகுறத நீங்க வந்து பாப்பீங்க. பட் அதுக்காக நீங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல இருங்க நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் நான் எல்லாருமே பேசுவேன், பழகுவேன். இன்னைக்கு கூட ஆக்சுவலி என்னோட ஜிம்மேட் வந்து சொன்ன விஷயம் என்னன்னா, எனக்கு உன்னை பார்த்தா பொறாமையா இருக்கியா, எப்படியா எல்லாத்தையும் பேசுற பழகுற, எனக்கு இப்பதான் தோணுது ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் நீங்க வந்து பேசலாம், ரிலேஷன்ஷிப்ல இருந்தா நான் வந்து மற்ற பொண்ணுங்கள்ட்ட பேசக்கூடாது அப்படிலாம் கிடையாது. நான் ரிலேஷன்ஷிப்ல கிடையாது. பட் எனக்கு வந்து என்னன்னா, எனக்கு எல்லாத்தையும் பேசணும், பழகணும், கம்யூனிகேட் பண்ணணும். ஐ ஜஸ்ட் நீட் டு அக்குமுலேட் குவாலிட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இன் மை லைஃப். ரைட், குவாலிட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அக்குமுலேட் பண்றது எனக்கு ஒரு விஷயம். பட் சோஷியலைஸா இருக்கணுங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் திங், ரைட்? ஸோ அதனால நான் பயங்கரமா குவாலிட்டி ஆஃப், நான் சொன்னேன் இல்லையா, என்னோட அந்த 2 இயர்ஸா என்னை பத்தி நினைச்சிட்டு இருக்கேன், அந்த என்னோட என் மேல கிரஷா இருக்கிற, என் மேல லவ்வா இருக்கிற ஒரு பொண்ணு இருக்காங்க. பட் நான் பெருசா அவங்களோட டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் எனக்கு எல்லா டைம் பேசணும் அவ்வளவுதானே தவிர ஐ ஒன்ட் யூஸ் ஹர் ஃபார் மை நீட்ஸ். ரைட், இப்போதைக்கு என் கூட யாரும் இல்லைங்க, நான் பேசி பழகிட்டுலாம் இருக்க மாட்டேன். நான் பேசுவேன், ஜிம்ல வர பொண்ணுடையும் பேசுவேன், வெளியே யாராவது போனா எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு வந்துச்சு, எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த பொண்ணு இருந்தாங்கன்னா அவங்கள்ட்டையும் நான் பேசுவேன் கண்டிப்பா. ரைட், ஸோ பேசுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். நான் என்ன பேசுறது அப்படிங்கிறதா சரி. ஓகே, இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு டிப் தரேன். எப்படி ஃபர்ஸ்ட் ஒருத்தட்ட கம்யூனிகேட் பண்றது, எப்படி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்மளோட கம்யூனிகேஷன் எடுத்து சொல்றது, என்ன பேசணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். காம்ப்ளிமெண்ட், சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட் வே டு கம்யூனிகேட் வித் எவ்ரி ஒன். என்னோட எல்லா பாயிண்ட்லயுமே ஒண்ணு கம்யூனிகேட் பண்ணுவேன், இல்ல ஃபன்னியான ஏதாவது ஒரு ஃபேக்டர் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்டென்ஷனோட கிடையாது. பட் அவங்க கிட்ட உண்மையாலுமே, நான் இப்ப ஒருத்தரோட பைசப்ஸ் வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னா, நான் வந்து எப்படி ப்ரோ உங்களை மாதிரி பைசப்ஸ் வந்து பில்ட் பண்றது சூப்பரா இருக்கு, அவர் வந்து ப்ரோ கலாய்க்காதீங்க ப்ரோ, உங்களுக்கு தான் ப்ரோ நல்லா இருக்குன்னு. ஸோ கம்யூனிகேஷன் பில்ட் ஆக ஆரம்பிச்சு. தட்ஸ் ஆல் சிம்பிள். ஃபர்ஸ்ட் அதிகமா உங்களோட சேம் செக்ஸோட பேச ஆரம்பிங்க. லெட்ஸ் சே மேல் ஃப்ரெண்ட்ஸ் அக்யூமுலேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மேல் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய கம்யூனிகேட் பண்ணுங்க, நிறைய பேசுங்க. டீஜென்ரேட்டா இருக்கிற ஆளுங்க கூட பேச சொல்ல, டீசென்டா, நீட்டா, உங்களுக்கு ஓகே எனக்கு வந்து ஓகே இவர் கூட பேசினா ஜாலியா இருக்குப்பா, அவங்க கூட பேசினா ஹாப்பியா இருக்குப்பா, இந்த மாதிரி நினைக்கிற பீப்புளோட அக்யூமுலேட் பண்ணுங்க, இந்த மாதிரி பீப்புளோட கம்யூனிகேட் பண்ணுங்க. பட் பேசினாலே ரிப்ளை பண்ண மாட்டாங்க, பேசினா பெருசா பேச மாட்டாங்க, ஐயோ ரொம்ப அமைதியாவே இருக்காங்க, ரொம்ப ஒரு ஃபன்னியான கேரக்டர்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னா ஓகே ஃபைன், டாடா பை, அவ்வளவுதான். சிம்பிள். அதனால ஒரு 5% ஆஃப் த லாஸ் கூட உங்களுக்கு கிடையாது. ரைட், அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு ஃபன்னி கேரக்டரா மாறுங்க, ஒரு ஹாப்பியஸ்ட் கையா மாறுங்க, ஒரு ஹாப்பியஸ்ட் பர்சன், ஒரு மாஸ்குலின் மேன். ஓகே ஃபைன், மாஸ்குலின் மேன் எப்பவுமே ரொம்ப ரொம்ப ஒரு ஃபன்னியஸ்ட் கையா இருப்பாங்க. ரைட், நான் பழகுற நிறைய ஒரு சில பீப்புள் வந்து ரொம்ப மாஸ்குலினா இருப்பாங்க. பட் அவங்க கிட்ட போய் பேசினா அவ்வளவு ஹியூமர் சென்ஸ் இருக்கும். ஆக்சுவலி நான் பார்க்கும்போது அவங்க ரொம்ப ரக்கடா இருக்காங்கன்னு நினைப்பேன். ஆனா பேசுனா அப்படி ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்கும் அவங்க கிட்ட, செம்மையா இருக்கும், விழுந்து சிரிக்க வைப்பாங்க. ஃபைன், செம்ம ஃபன்னா இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க வந்து டீஜென்ரேட்டாவே இருக்க மாட்டாங்க நான் சொல்லுவேன். மேபி ஒரு 20% அவங்க கிட்டயுமே ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருக்கலாம். பட் அந்த நெகட்டிவ் வரமா வச்சு ஃபன் பண்ணுங்க, ஜாலியா பேசுங்க. ஓகே, இது உங்களோட ஆன்சைட்டி, அந்த ஃபியர்ல இருந்து வெளியே வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த்ரோ ஆஃப் யுவர் இன்செக்யூரிட்டி. உங்க இன்செக்யூரிட்டியை தூக்கி போடுங்க. ஐயோ நான் இப்படி இருக்கேன், நான் வந்து பால்டா இருக்கேன், இல்ல நான் வந்து மொட்டை போட்டிருக்கேன், இல்ல நான் வந்து ஸ்கின்னியா இருக்கேன், எல்லாம் பேசுவாங்களா, பழகுவாங்களா?
அதெல்லாம் இங்க முக்கியமே கிடையாது. பேச்சு திறமை சில பேர் கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ண தான் போறாங்க. ஓகே, மேபி மேபி ஒரு சில பொண்ணுங்க என்ன ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க, ஒரு சில பொண்ணுங்க வா சூப்பர் அப்படி சொல்லியிருக்காங்க, ஒரு சில பொண்ணுங்க என் கூடயே வந்து என்ன லவ் பண்ணிட்டு தென் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கு மேபி அவங்க என்ன விட அந்த அளவுக்கு ஒன்றும் நல்லா இருக்க மாட்டாங்க. பட் நல்லா இருக்க மாட்டாங்க இந்த சென்ஸ் ஓகே ஃபைன். நான் ஒரு சில பீரியட்ல ஒரு சில பேர் வந்து நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஒரு சில பீரியட்ல அவங்களே வந்து அது அப்படிதான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. சில பேருக்கு நமக்கு சம்டைம்ஸ் ஒருத்தர் மேல நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு சில டைம்ல அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும். அது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. மேபி அந்த அவங்க நல்லா இருக்காங்க நல்லா இல்லைங்கிறது அந்த இடத்துல நம்ம சொல்லிட முடியாது. பட் நமக்குள்ள ஓகே ஃபைன் சம்டைம்ஸ் இல்ல நம்மளும் மனுஷங்க தான் இல்லையா, சம்டைம்ஸ் பிடிக்கும் சம்டைம்ஸ் பிடிக்காது. தட்ஸ் தட்ஸ் அ லிபரல் திங். அது உங்களோட விஷயம். ஸோ சம்டைம்ஸ் எனக்கு ஒரு பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சம்டைம்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சம்டைம்ஸ் அவங்க என் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் போகும். ஒரு பாயிண்ட்ல வந்து நீ வந்து கேட்டவன் நீ வந்து வேண்டாம் நீ வந்து இப்படி இருக்க அப்படி இருக்குன்னு அவங்க அந்த வெளியே யாராவது மனிப்புலேட் பண்ணாங்க அப்படின்னா ஓகே ஃபைன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னா ஓகே ஃபைன் லைஃப்ல எல்லாமே இருக்கணும். இது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் இப்போ சொல்றதுக்கு எனக்கு ஸ்டோரி இருக்கு, என் குழந்தை என்கிட்ட சொல்றதுக்கு நிறைய ஸ்டோரிஸ் என்கிட்ட இருக்கு. நான் வந்து இந்த அட்வென்ச்சர் பண்ணியிருக்கேன், நான் இது பண்ணியிருக்கேன், ஸ்கூல் டைம்ல காலிங் பெல் இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி ஃபன்னான அட் த சேம் டைம் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு இப்ப யோசிச்சு பார்த்தா ஃபன்னா இருக்கும், அப்போ ரொம்ப பயமா இருக்கும். அந்த மாதிரியான லைஃப்ல நிறைய ஸ்டோரிஸ் என்கிட்ட இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை நீங்க அக்குமுலேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஃபியர் அண்ட் ஸோ ஆன்சைட்டி இது எல்லாத்தையுமே கம்மி பண்ணும். உங்களுக்கு 7 days சேலஞ்ச் டு இம்ப்ரூவ் யோர் மென்டல் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு டீடைல்டு கோர்ஸ் ஒரு 35 minutes நான் ஒரு கோர்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் கீழே இருக்கும். just go and buy it and it will improve your mental health a lot, right? let's say அது வந்து ஒரு 100% மாத்தி நான் சொல்ல, பட் 50 to 80% நீங்க உங்க லைஃப்ல சேஞ்ச் பார்ப்பீங்கிறத நான் டெஃபினட்டா சொல்லுவேன். So be strong, stay positive. This is KJ. I will see you in this video. Thank you.